தோழர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். உடனடியாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. 5 வருஷமா எம்எல்ஏ பென்ஷன் கிடைக்கும். இனி 30 வருஷம் ஆளுக்குனாலும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. விலைவாசி உயர்வு 120% உயர்ந்துங்க. ஆனா நம்மளுக்கு டிஏல ஏற மாட்டேங்குது. அந்த பஞ்சப்படி ஏற மாட்டேங்குது. அதுக்கு பேரே பஞ்சப்படி. அதுக்கு பேரே பஞ்சத்துக்கு படி. பஞ்சம். இந்த அரசாங்கத்துக்கு நம்ம புத்தி சொல்லி ஆகணும். நீ இப்படியே போயிட்டு சொன்னா சும்மா பார்த்து வேடிக்கை தான் பார்த்து இருக்க முடியாது. தொழிலாளி வர்க்கம் சிஐடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், கூட்டுறவு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்து மத்திய மாநில பொதுத்துறையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அரசியல் சக்தியாக, ஒரு அரசியல் பௌதிக சக்தியாக இந்த மக்கள் நினைத்தால் ஆட்சியை மாற்றுவார்கள் என்று இந்த அரசுக்கு உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓய்வு பெற்றவங்க கை ஒன்றும் சும்மா இருக்காது. மாற்றி ஓட்டு போட்டவங்க உங்களால கண்டது ஒன்று சொல்லி நான் நிறைய செய்தேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதனுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முறையாக பரிசீலனை செய்ய வேண்டும். தபால் ஓட்டுல பெருவாரியான ஓட்டு போடுறது திமுகவுக்கு. தபால் ஓட்டு போடுறவங்க யாரு? அரசு ஊழியர், ஆசிரியர், தேர்தல் பணி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடந்த காலத்தில் போட்டிருந்த அவர்கள் இப்பொழுது மாற்றி போட்டிருக்கிறார்கள். ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது. தமிழகம் முழுவதும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. 40க்கு 40 ஜெயிச்சு சொல்றாங்க. ஆனா வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக சொல்கிறோம். எங்களுடைய உணர்வு, எங்களுடைய உரிமை நீங்கள் மறுக்கப்படும் பொழுது எங்களுடைய எதிர்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பொதுவாக உரிமையை கேட்கும் போது தாக்குதல் நடத்தப்படும். நீ கவனிங்கன்னா ஒண்ணு இருக்காது. உரிமையை எப்ப நீ கேட்கல அப்ப உங்க மேல தாக்குதல் வரும். இது என் இடம் சொன்னா சண்டைக்கு வருவான். எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுனா நம்ம மேல தாக்குதல் வருவான். இதுதான் நடக்கும். எனவே உரிமையை கேட்கக்கூடிய நாம் யாருக்கிட்ட யாசகம் கேட்கல, பிச்சை கேட்கல. உன்னை நாடிதான் நாங்க வாழணும், ஐயா சாமி எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்கல. நான் உழைச்ச உழைப்புக்கான பலனை தர வேண்டிய அரசாங்கம் அதை கொடுக்க மறுத்து நியாயத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனுமதிக்க முடியாது. எனவே நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்தி ஆக வேண்டும். அப்ப தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சர்வீஸ்ல இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம அந்த போராட்டத்தை நடத்தியாக வேண்டும்.